ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. ஒரு பிரபலமான வெஜிடேரியன் ஹோட்டலில் இந்த மாதிரி சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் எப்போவுமே சாப்பிடும்போது மற்ற சாம்பார் சட்னியோட கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாம் அதே ஸ்டைலில் சிம்பிளான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால 6 பல் சேர்த்துருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 8 பல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்தளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அடுத்து கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு காரம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சியை நாம் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சரி பண்ணிக்கலாம். இந்த சட்னி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னியோட புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். சர்க்கரை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சட்னியை கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.